ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி எல்லாரோட ஃபேவரெட்டும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ரோட் சைட் காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோட் சைட் காளானுக்கு பார்த்திங்கன்னா காளான் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. கேபேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கேபேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் எடுத்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரம் மட்டும் நீங்கள் அனுசரித்து போட்டுக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற ஈரப்பதமே அதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறமா நல்லா ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டாக உருண்டைகளாக போட வேண்டாம். இந்த மாதிரி உதுத்து போட்டாலே போதும். ஏன்னா நம்ம அதை மாதிரி உதுத்து தான் நம்ம வந்துட்டு இந்த ரெசிபியே பண்ணுவோம். ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது போடுற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அதுக்கு தேவையான அந்த ஒரு லிக்விடு கிரேவி வேணும்ல, அந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 2 ஆனியன் வேணும். 2 ஆனியனை நல்லா சின்னதாக பொடிசாக வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட இந்த கோஸ் வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதெல்லாமே வந்து தனியாக நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து உதுத்து விடணும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கான தேவையான கிரேவி பார்க்கலாம். கிரேவிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பாருங்க வந்திருக்குது. அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வேணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கறி லீவ்ஸு, அப்புறம் 2 ஆனியன் வேணும். இப்போ நம்ம அந்த பொரிச்ச ஆயிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து கறி லீவ்ஸும் பச்சை மிளகாயும் அதில் போட்டுடலாம். அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தெல்லாம் நம்ம அதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ரொம்பலாம் ஃப்ரை ஆக வேண்டாம். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ உதுத்து விட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் கரம் மசாலாலாம் சேர்த்திருக்கோம். அதே மாதிரி காரத்துக்கு அனுசரித்து நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் தண்ணி இருக்குது பாருங்கள், 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக அது கட்டித்தன்மையாகும். அந்த டைமில் நம்ம இந்த பொரிச்சு எடுத்து வச்ச நம்ம கேபேஜை வந்து அதில் நம்ம சேர்த்திடலாம். மஷ்ரூம் இருந்தாலும் இதில் நீங்கள் இதே மாதிரி சேர்த்திக்கலாம். என்கிட்ட மஷ்ரூம் இல்லை, அதனால் வந்து வெறும் இது வந்து கேபேஜ்லேயே நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப யம்மியாக இருக்கும். அது மேலே பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ நீங்கள் வெங்காயம் சேர்த்தி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு வந்து அந்த பிளேட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து செஞ்சது. ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக்கும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். புது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.